எங்கள் அம்மா சும்மா குளிச்சுட்டு இப்படி மூஞ்சியை தொடச்சிட்டு வராங்க, அவ்வளோ அழகாக இருப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது அவங்களோட அழகு. இது எல்லாமே ஏதோ ஒரு கம்பெனியோட அழகு. யூ டிசைன். அழகு கூட வார்த்தை தீர்மானிப்பான். அழகுலேயே உங்கள்கிட்ட அரசியல் பண்ணுறவன் அறிவில் எவ்வளோ அரசியல் பண்ணுவான் யோசிச்சு பாருங்க. நீங்கள் உங்களுடைய பெரும்பாலான நேரத்தை, இந்தியாவுடைய பெரும் சிக்கல் என்னன்னா, இந்த எஜுகேஷன் சிஸ்டமும் வயசு ஒன்றா வந்து தொலையும். அதான் பிரச்சனை. கரெக்டாக டிகிரி படிக்கிறப்ப தான் காதலிக்கிற வயசு வரும். அது எஜுகேஷன் சிஸ்டத்தோட கோளாறா இல்லை நம்ம வயசோட கோளாறா எனக்கு தெரியல. ஆனால் இங்கே அப்படி தான் இருக்கு. படிக்கையில் காதலிக்காதீங்க. சரிங்க, படிக்கையில் காதலிக்கிறேன், ஆஃபீஸ் போய் காதலிக்கிறான், ஆஃபீஸில் வந்தால் வேலையை பாரு, லவ் பண்ண. சரி முடிச்சுட்டு இருக்கலாம். டேய் பெரிய பிள்ளையாட்டே இப்போ போய் லவ் பண்ணிட்டு இருக்க. டேய் என்னங்கடா சொல்கிறீங்க? ஒரு படத்தில் கவுண்ட் பண்ணி சொல்லுவார்ல, ஏடா கல்யாணம் பண்ண புதுசில் பொண்டாட்டி அடித்தா என்னடா புது பொண்டாட்டி அடிக்கிறேங்கிறீங்க. சரின்னு கொஞ்ச நாள் கழிச்சு அடித்தா, ஏன்டா மாசமாக இருக்க பொம்பளை போய் அடிக்கிறேங்கிறீங்க. வெயிட் பண்ணி புள்ள பிறந்த பிறகு அடித்தா பச்சை உடம்பு கறியை போட்டு அடிக்கிறேங்கிறீங்க. சரி கொஞ்ச நாள் கழிச்சு அடிப்பான்னு பார்த்தா புள்ள வளர்ந்து நிற்கிறான், இப்போ போய் அடிக்கிறேன்னு சொல்லியாடா. எப்போ தாண்டா என் பொண்டாட்டி என்னை அடிக்கிறது அப்படிம்பார். காதல், திருமணம், ரிலேஷன்ஷிப்லாம் பர்சனல் திங்ஸ். யாரும் தலையிடறதுக்குலாம் உரிமை கிடையாது. யாருமே சட்ட ரீதியாகவே உரிமை கிடையாது. ஆனால் அதை எப்போது செய்யணுங்கிற முடிவுகள் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு தான் உங்கள் ப்ரையாரிட்டி உங்களுக்கு தெரியணும்னு சொல்கிறேன். அது ஒரு பொது ப்ரையாரிட்டியாக இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ப்ரையாரிட்டியாக இருக்கக்கூடாது. இந்த வயதில் காதல் வரும் அப்படின்னு ஒன்று சொல்லப்படுச்சுன்னா அது கூட இன்ஃப்ளூயன்ஸ் தான். 60 வயசில் காதல் வருது, 55 வயசில் 2 பேர் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. சில பேர் சைல்டுஹுட்லேருந்து ஃப்ரெண்டாக இருந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சில பேர் பெஸ்டின்னு சொல்லிகிட்டே தெரிஞ்சுவிட்டு கடைசியில் நமக்கு நினச்ச மாதிரியே கல்யாணம் பண்ணிக்கிறானுவா. சில பேர் ஆம்பளையே கல்யாணம் பண்ணிக்கிறான், பல விதத்தில் பொம்பளையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ரைட்.